Hi friends, welcome to Shanu's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அரபிக் ஸ்டைல்ல உள்ள சிக்கன் மந்தி 1 கிலோ நம்ம செய்றோம். அது எப்படி நம்ம செய்ய போறோம் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். மந்திக்கு மசாலா பொருட்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை வறுக்க போறோம். அது என்னென்ன மசாலான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முழு மிளகு, ஜீரகம், அன்னாசிப்பூ, கருப்பு ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் 1, பட்டை, பெருஞ்சீரகம், ஏலக்காய், முழு மல்லி. இப்போ மந்தி ரைஸ்க்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்ப்போம். வெங்காயம், பிரியாணி இலை, ட்ரை லெமன், பச்சை மிளகாய், ஏலக்காய், பட்டை, மேகி சிக்கன் சூப்பு கட்டி 2, அரை கிலோவுக்கு 1, 1 கிலோவுக்கு 2. மந்தி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம ஊற போட்டு வச்சுக்குவோம். ஏற்கனவே மந்தி ரைஸ்க்கு தேவையான 2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி கீறி நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அடுப்பை பற்ற வச்சு ரைஸை வறுக்கிறதுக்காக நம்ம நான்ஸ்டிக் பேன் வைக்கிறோம். சட்டி கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எல்லா ஸ்பைசஸையும் இதில் கொட்டி நல்லா வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஸ்பைசஸை நல்லா கருவாமல் நல்லா விரவி வறுத்துக்குவோம். எக்காரணத்தை கொண்டும் இது கருவிடக்கூடாது. இந்த பதத்துக்கு வறுத்தா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியான ஒரு தட்டில் கொட்டி அதை கொஞ்சம் ஆற விடுவோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். பற்ற வச்ச அடுப்பில் நம்ம தண்ணி நிரப்பின பாத்திரத்தை வச்சு நம்ம கொதிக்க விடுவோம். பாத்திரத்தில் மூடியை போட்டு நம்ம கொதிக்க விடுவோம். இதுக்கு நடுவில் நம்ம ஆறுன ஸ்பைசஸை நம்ம அரைக்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம அரைச்சி எடுத்த ஸ்பைசஸில் 2 டேபிள் ஸ்பூனு ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இது எதுக்காக இந்த 2 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம மந்தி ரைஸ் செய்ய போகிறோம். மிக்சியில் மீதமுள்ள மசாலாவை நம்ம ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்காக. கிண்ணத்தில் எடுத்து வச்ச மசாலாவில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம ஆயில் ஊற்றிக்குவோம். அதோட நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்துக்குவோம். அதோட லெமன் ஜூஸ் சேர்த்து நமக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலக்கின மசாலாவோட சேர்த்து இஞ்சி பூண்டு வச்சுருந்த கிண்ணத்தில் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி அதில் ஊற்றிக்குவோம். அதோட சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நான் பெரிய தட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம மசாலாவை கலக்கின மசாலாவை எடுத்து நம்ம வைக்கிறோம். இது எதுக்காக? சிக்கனை மேரினேஷன் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம சிக்கனை மேரினேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம சிக்கனை மேரினேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கீறின சிக்கனை நல்லா மசாலா படுற மாதிரி மசாலா உள்ளார வச்சு நல்லா மேரினேஷன் பண்ணணும். இந்த மேரினேஷன் பண்ணுறதுல தான் சிக்கன் டேஸ்டியாக வரும். சிக்கன் நல்லா மேரினேஷன் பண்ணி நம்ம வச்சாச்சு. இதை நம்ம 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே சட்டியில் தண்ணி வச்சுருந்தோம். அது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வடிகட்டி போட்டு மூடி வச்சுருவோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, வாஷ் பண்ண சிக்கனை நம்ம இதில் வேக வைக்கிறதுக்காக.
வடிகட்டி போட்டு மூடி வச்ச தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டியில் நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கனை நம்ம 1 by 1 வைப்போம். வச்சு நம்ம இப்போ அதை மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம சிக்கனை அடுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம் வேகிறதுக்காக. சிக்கன் வெந்திருக்கு, ஓரளவு தான் வெந்திருக்கு. இதை திருப்பி விட்டு வேக வைப்போம். மூடி போட்டு வேக வச்சுருவோம். சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம மந்தி ரைஸ் செய்கிறதுக்கு. மந்தி ரைஸ் நம்ம செய்ய போகிறோம். மந்தி ரைஸ் செய்கிறதுக்குள்ளே சட்டி நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு நடுவில் நம்ம ஆயில் ஊற்றிக்குவோம். அதை தொடர்ந்து நம்ம நெய் ஊற்றிக்குவோம். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சி இலையை நம்ம போட்டுக்கிறோம். அப்புறம் ஏலக்காவையும் போட்டுக்கிறோம். பட்டை, அதை தொடர்ந்து பச்சை மிளகா போட்டு அதோடு சேர்த்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா விரவி விட்டுக்குவோம். வெங்காயத்தை வறுக்கும் போது கருகாமல் வறுக்கணும். அதே சமயம் வெங்காயம் சிப்ஸ் மாதிரி ஆகிடக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வறுத்தா போதும். ஏற்கனவே நம்ம 2 ஸ்பூன் மந்தி மசாலா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அதோட இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிறோம். நல்லா விரவிக்குவோம். அடி பிடிக்காத மாதிரி, அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்காத மாதிரி நம்ம நல்லா கிண்டிக்குவோம். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான சால்ட்டை போட்டு நல்லா கிண்டிக்குவோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சிக்கன் மேகி சூப்பு கட்டி எடுத்து நம்ம அதை உடச்சி இதோட சேர்த்துக்குவோம். உடச்சி தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா சேரும். சூப்பு கட்டியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். நம்ம ஏற்கனவே மேரினேஷன் பண்ண சிக்கனை வேக வச்சுருக்கோம். அதுலேருந்து வடிஞ்ச தண்ணியை நம்ம வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த ரைஸுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிண்டிக்குவோம். அதோட நம்ம ஏற்கனவே வச்சுருந்த 2 ட்ரை லெமனை நம்ம இதோட சேர்த்துக்குவோம். உடச்சி தான் சேர்க்கணும். அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்தோம். விதைகளை எடுக்கலை அப்படின்னா சாப்பிடும் போது கசக்கும். நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம கொதிக்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை நம்ம ஊற போட்டு வச்சுருந்தோம். அதில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் அரிசியை போட்டு நம்ம கிண்டி விட்டுக்குவோம். இந்த கொதிக்கிற தண்ணியில் ஏற்கனவே ஊற போட்ட அரிசியை தான் போட்டிருக்கோம். ரொம்ப கிண்டி அரிசியை உடச்சிடக்கூடாது. ரைஸ் லேசாக கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம லைட்டாக உடச்சிடாமல் கிண்டி விட்டுக்குவோம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு இப்போ லைட்டாக கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ தம்முக்கு போட ஆரம்பிச்சிருவோம். தம்முக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ தம்மு கூட போகிறோம். நம்ம தம்முக்கு விடுறதுக்கு கேஸ் அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். 5 நிமிஷம். நான் ஏற்கனவே தம்முக்கு விடுறதுக்கு தட்டுக்கு மேலே வைக்கிறதுக்கு நான் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சட்டியில். அதை எடுத்து தட்டுக்கு மேலே வச்சு நம்ம தம்முக்கு விடுறோம். ஏற்கனவே நம்ம மேரினேஷன் பண்ணி சிக்கனை வேக வச்சுருந்தோம். அது வெந்துட்டா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அதனால் நம்ம ஒரு கத்தியை விட்டு நம்ம எடுத்து பார்க்குறோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இப்போ நம்ம சிக்கனை கிரில் பண்ணுறதுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் சின்ன ஒரு பேன் வைக்கிறோம் நம்ம அடுப்பில்.
பேன் ஹீட் ஆனோன்னே நம்ம சிக்கன் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஊற்றிக்குவோம். ஏற்கனவே மேரினேஷன் பண்ணி வேக வச்ச சிக்கன் எடுத்து பேனில் போட்டு நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். முன்ன பின்ன பெரட்டி போட்டு நம்ம சிக்கனை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பேக் சைடாக திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே நம்ம மந்தி ரைஸை தம்முக்கு போட்டிருந்தோம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். நம்ம ரைஸை தம்முக்கு விடும்போது நம்ம வெயிட்டுக்காக ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருந்தோம். அந்த தண்ணி நம்ம இப்போ எடுத்து 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடுவோம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, ஷாலோ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுருவோம் சிக்கனை. அடுத்த ரவுண்ட் அதே மாதிரி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம சிக்கனை போட்டிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஷாலோ ஃப்ரை ஆகிடுச்சு. சேம் லைக் கிரில் மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு ஜூஸியாக சிக்கன் மாதிரியே இருக்குது. பாருங்கள் ரெண்டாவது ரவுண்டு சிக்கனுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மந்தி ரைஸ் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம். நான் எதிர்பார்த்ததை விட செம்மையாக ரைஸ் வந்திருக்கு. ரைஸும் நல்லா வெந்திருக்கு. ரைஸும் நல்லா வெந்து நூடுல்ஸ் மாதிரி வந்திருக்கு, ஒட்டாமல் வந்திருக்கு. ஏற்கனவே மேரினேஷன் பண்ணி வேக வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் ரெடியாக. இப்போ நம்ம ரைஸ்க்கு மேலே சிக்கனை வச்சுருவோம். நம்ம இப்போ சிக்கனை வச்சாச்சு ரைஸுக்கு மேலே. நான் 2 அடுப்பு கறியை எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா அதை சூடுபடுத்துகிறேன். அதை சூடுபடுத்தின பிறகு அதை சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்ச அடுப்பு கறியை நம்ம ஏற்கனவே மந்தி ரைஸ் சிக்கன் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்ச சட்டிக்குள்ளே உள்ள ரைஸில் நம்ம அதை வச்சிடுறோம். வச்சு அதில் 2 ஸ்பூனு நெய் ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ரைஸில் அடுப்பு கறி வச்சு. நெய் எதுக்காக நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா புகை வாடை அடிக்கிற மாதிரி ஒரு வாசனையும் இருக்கும். அதுவும் அந்த ரைஸும் சாப்பிடும்போது வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். மூடியை திறந்து நம்ம அடுப்பு கறியை நம்ம எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், மந்தி ரைஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம தட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணுவோம். ரைஸ் உடையாமல் நூடுல்ஸ் மாதிரி வந்திருக்கு. ரைஸை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, பஞ்சு மாதிரி, வேறு வேறையாக இல்லை, நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. பாருங்கள், ரைஸை நம்ம தட்டில் வச்சு சர்வ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மந்தி ரைஸ் ரெடி ஆகிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அதில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.